அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, எண்ணங்கள் உயர்ந்திட. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த பகுதியில் பரிசேய மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரின் அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கும் சில பரிந்துரைகளை இயேசு வழங்குகின்றார். இந்த அதிகாரத்தில் குறிப்பிடும் கழுவாத கரங்களால் உட்கொள்ளப்படும் உணவின் தீட்டு பற்றி அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. மாறாக நம்மை அசிங்கப்படுத்தும் உண்மையான தீட்டு உள்ளத்திலிருந்து வெளிவரும் எண்ணங்கள், சொற்கள், இதன் விளைவாக ஏற்படும் செயல்பாடுகள் போன்றவையே. இது ஒரு புரட்சிகரமான கருத்து. இயேசு நிலைநாட்ட வந்த ஒரு புதிய சமுதாயம், அவர் உருவாக்க வந்த இறையாட்சி இப்படிப்பட்ட வெளியரங்க சட்டங்களை சார்ந்தது அல்ல என்பதை தான் இயேசு கூற விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு வெளியிலிருந்து சாப்பிடக்கூடிய உணவு அல்ல, மாறாக மனித எண்ணத்திலிருந்து தோன்றும் தீய சிந்தனைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொல்கிறார். எண்ணங்கள் தான் செயல்பாடுகளுக்கு அடிப்படை என்று சொல்வார்கள். திருப்பாடல் 33:11. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நம் செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கும். நம் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாக இருந்தால் நம் செயல்பாடுகளும் கெட்ட செயல்பாடுகளாக இருக்கும். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் சுயநல எண்ணம் கொண்டிருந்தன. அவர்களுக்கு இயேசுவின் செயல்பாடுகள் எல்லாம் குறையாக தெரிந்தது. அவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு கெடுதியை விளைவித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வெறும் சடங்கு சார்ந்தவற்றை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தனர். இயேசு இதை கண்டித்து உள்ளத்தில் தூய்மையானவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார். இயேசுவின் எண்ணம் மனிதனையும் கொண்டது. மனிதநேய செயல்கள் எங்கிருந்தாலும் பாராட்டுகிறார். மனித செயல்களுக்கு எதிரானவற்றை கண்டிக்கிறார். உள்ளும் புறமும் எப்போது ஒன்றாக இருக்க வேண்டும். அக வாழ்வில் நல்ல சிந்தனை இருக்கும்போது பொது வாழ்வில் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். நம் உள் மனதில் இருக்கும் தீமை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். நல்ல செயல்களை மனித உரிய சிந்தனை நல்ல சிந்தனையாக மாற வேண்டும். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக உருப்பெற வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது எண்ணங்கள் தூய்மையானதாக உள்ளதா? நான் மனிதநேய எண்ணத்துடன் மேற்கொள்ளும் செயல்பாடுகளை மறுக்கின்றேனா? நான் தூய்மையான செயல்களுக்கு எதிராக செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது எண்ணங்கள் தூய்மையானதாக உயர்ந்ததாக திகழவும், மனிதனையும் கொண்ட எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளவும், தூய்மையான செயல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் வரம் தாரும். ஆமீன்.